எப்படி ஓடிக்குது மக்களே, இந்த நீலக்கடல் மீனவர்கள் வீடியோவை பாருங்க மக்களே. இந்த செம்படுகா மீன் மக்களே ரொம்ப அதிகமாக ஆப்பிடுச்சு மக்களே. வெறும் விசை மீனாக வருது மக்களே. தள்ளினா போல அப்ப கூட அப்படி பாருங்க மக்களே, 5 பேர் எப்படி அந்த மீனை போட்டு கிண்டி எடுக்கிறாங்க பாரு மக்களே. முள் வேற அதிகமாக இருக்கும். முள் குத்துனா ஹாஸ்பிட்டல் கூட இங்கே கிடையாது மக்களே. அப்புறம் போட்டு தள்ளி வச்சுன்னு நெல்லூருக்கு தான் போகணும். பாருங்க மக்களே, பையா அங்கே பாருங்க மக்களே, பையா அப்படி தள்ளி போச்சு மக்களே. வீடியோ பாருங்க மக்களே. வீடியோ பார்த்துட்டு மக்களே ரைட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாருங்க மக்களே, இந்த செம்படுகா மீன் பிடிக்கிறதுக்கு மெட்ராஸ்லேருந்து இங்கே ஆந்திராவுக்கு வந்துக்கிறோம் மக்களே. இந்த மீனை பிடிக்கிறதுக்கு, திரிகை மீனை பிடிக்கிறதுக்கு. பெருசாகனா திரிகை மீன் மக்களே. இது முழு வரும் முழு வடிகாது. பாருங்க மக்களே, இதான் மக்களே முள். அது 2 முள் 3 முள் இருக்கும் மக்கள். அது எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் பேக்கணும் மக்கள். இது குத்திச்சுன்னா ரொம்ப விஷம் மக்களே. சம்பளை வேலை விட்டு ஒரு தள்ளி முழுங்க ரொம்ப போட்டில் இருக்கிற வேலை விட்டு சேர பிடிச்சி சரிண்ணா. இது அப்படியே வச்சிட்டு போய் முள்ளு இல்லை வச்சிட்டேன் தைரியமா பேரு. நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? குத்துனா பாண்டிச்சேரி போக போகிறான். கூடைக்கு மேலே தான் இருக்கும், கீழே இருக்குதா? ஒரு கூடைக்கு மேலே தான் இருக்கும். கீழே இருக்கிற உடைக்கல அப்படியே தள்ளி இது விட்டு கடமா வந்தால் தானே மக்களே நாங்கள் எதனா சம்பாதிக்க முடியும். இந்த மீன் வந்தால் எப்படி மக்களை சம்பாதிக்குது? 20,000 ரூபா செலவு பண்ணி வந்துக்கிறோம் மக்களே. ரேஷனு, ஐஸு, டீசலு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடும் மக்களே. 20,000 ரூபா செலவு. கடமா கிடைச்சா தானே மக்களே. இந்த மீன் கிடைச்சா எப்படி 20,000 செலவு போய் நாங்கள் என்னத்த வருமானத்தை பிடிக்கிறது?
ஒரு மீன் நம்ம மக்கள் ஒரு கூடை 500 600 விற்கும் மக்கள். கூடைனா வந்து ஒரு வட்டா மக்கள். ஒரு வட்டா 500 600 தான் மக்கள் விற்கும். போய் போட்டு கை வச்ச பத்த முடியலடா. பாருங்க மக்களே எப்படி இருக்குது பாருங்க மக்களே. இது போல வெறும் காடமானா உண்டா தானே மக்களே. திரிக்கு மீனாக உண்டுக்குது மக்களே. அதிகமாக விலையும் விற்காது இது. இதெல்லாம் பேசி நாங்கள் கஷ்டப்பட்டு பாக்ஸில் கொட்டணும். உள்ள வச்சாச்சு இதில் இன்னும் பாருங்க மக்களே. அதுலேருந்து வந்த குட்டிங்களை பாருங்க மக்களே. அது வயிற்றுலேருந்து வந்த குட்டிங்க பாருங்க. ஊடா மீன் ஒரு வட்டா கச்சிது மக்களே. நீலக்கடல் மீன் ஒரு வீடியோவை பாருங்கள் மக்களே. இந்த செம்படக்காய் மீன் பேத்துட்டு திருப்பி வாலியை வாங்குகிறோம். பாருங்கள் மக்களே எப்படி வருது பாருங்கள் மக்களே. அந்த மிஷின்லேருந்து வருது பாரு மக்களே. பாரு மக்களே வலியை அப்படியே பயந்துன்னு தான் கையில் பிடிப்பாங்க. அது முள். வச்சு விட்டா பாருங்க மக்களே ஒரு பையில் எப்படி வருது பாருங்க மக்களே. அப்படியே பாருங்க மக்களே. அப்படியே விட்டு எல்லாம் பேச்சுக்கணும் செய்யலாம் செஞ்சுல. இந்த வீடியோ பார்த்துட்டு மக்களே இதை ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அது ரவுண்டா நான் தான் போன்றேன்.
சரி அங்கேயே பற்றிக்கா இங்கே நம்ம வலிக்கு வலிச்சுட்டாங்க பாருங்க மக்களே அது ரெக்கை எப்படி பாதிக்குது பாருங்க மக்களே கடலுக்கு வந்து மக்களே இந்நேரம் இந்த 3 நாள் ஆகுது மக்களே பாருங்க மக்களே வெறியே இந்த செரிக்கு மீன் செம்படுக்கா மீன் தான் மக்களே வருது இழுத்து போறா இழுத்து போட்டு ஆங்கர் போட்டு விட நல்ல மீனே வரல மக்களே வெறியும் எல்லாம் இந்த மீன் தான் மக்களே வருது நான் கொடுக்குறது மட்டும் பேர் எதாவது எழுத்துனுக்குறா நீ குடிச்சான் நான் கொடுத்தது வச்சு தானே இதா அந்த இதை 3 வாங்கிட்டு சீட்டு போட்டு சீட்டு போட்டு பாருங்க மக்களே எப்படி கொதி அடுப்பில் சாப்பாடு கொதிக்கிற மாதிரி கொதி பார்க்குற மக்களே கால் பார்த்து பாரு மக்களே அந்த ஒரு மீன் கீழே உன்னால எப்படி துள்ளி குச்சி அந்தாண்டு ஓடுறாங்க பாருங்க மக்களே அது அந்த முள்ளு அவ்வளோ குத்துனா அவ்வளோ விஷம் மக்களே ரொம்ப பயந்து பார்த்துறாங்க மற்ற இந்த வலியை கல்லு வருது போல்தா கல்லு வருது போல்தா கல் இதுல வராது பார்த்து பாரு மக்களே இந்த வீடியோவை கடமானுக்குன்னு வலியை விட்டு வந்து வெறி செம்படுக்கா மீன் வருது மக்களே அந்த கோடி வேற ஏதோ பக்கத்தில் இருக்குதா அங்கே ஏறாதா கவுருங்க மேலே போட்டு ஊராச்சாரி பேத்துக்கலாம் பாருங்க மக்களே வீடியோ மக்களே பாய் மேல் கறி பாய் மேல் கறி குத்து போடி ஒரு குத்து போடி போடியா மம்ம போடியா இந்த மாதிரி தள்ள தூக்கி போட போறேன் தள்ள தூக்கி போடுறேன் இது மட்டும் 1000 ரூபாய் போதா கூட இதில் போச்சா பார்த்து கஞ்சுவாரம் போடு அது கிளம்பிடுங்க சரியா நாளுங்க நைட் வந்து எல்லாம் இது வா நீங்கள் டைமாக போய் வரதான் ரொம்ப
ஒரு 500 சில்லற சாய வச்சுருந்தோம்னா நாளைக்கு காலையில் தான் வேலையை நடந்து பார்க்குறான். செத்துச்சுன்னா கொஞ்சம் வேலைக்கு கடமைக்கு வராமல் இருந்தாங்கன்னா எல்லாம் காய்ச்சி போட்டு எல்லாம் மனமாக்கி கூட போயின்னு இருக்காங்க. ராம் தீர்த்து வரானுங்க எல்லாம்.